ஓம் தத்புருஷாய வித்மகே வகரதுண்டாய தீமதன்னோ வந்தி பரசோதியா ஓம் பிரதேசராம் பிரபஞ்ச குசும் சாந்தம் சிவமதீனம் நித்திய ஓம் ஹரி ஆயத்த சோமய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பீச்சராகவே கேது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடரை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. நம்ம என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அது நடக்குமா, இது நடக்குமா, அப்ப எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? அப்ப நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அந்த காரகத்துவம் வாய்ந்த கிரகங்களின் மூலமாகத்தான். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி தோல்விகளும் கிரகங்களால் மட்டுமே நடக்கின்றது என்பதை ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதை கணித்து சொல்வதுதான் ஜோதிடருடைய கடமை. உங்கள் வாழ்க்கையில் எது, எங்கே வெற்றி, எங்கே தோல்வி என்பதை ஜோதிடர்கள் சரியாக கணித்து சொல்வதுதான் ஒரு முக்கிய விஷயம், முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதியை எழுதியிருக்கார். இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் பொது பலன்கள். மேசராசியா, மேசராசிக்கான கோடான கோடி பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள். இதுல பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி, எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, கல்யாணம் முடிய மாட்டேங்குது, குழந்தை இல்லை, இப்படின்ற பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அது எப்பப்ப நடக்கும், அதுக்கு என்ன தசாபுத்தி, எந்த தசாபுத்தியில நடக்கும்ன்றத பிரம்மன் எழுதியிருப்பார். அதுக்காகத்தான் சுயஜாதத்தை பார்க்கணுன்றது. கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் டயத்தை வாங்கிக்கிங்க, சரிங்களா? தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாத பலன்கள். இந்த மாத பலன் செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள், என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்கள் குடும்பத்தில் என்ன நல்லது நடக்க போகுது, குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது, உங்கள் வியாபாரம் எப்படி, உங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரம் எப்படி விருத்தி அடைய போகுது, என்ன பாதிப்பில் இருந்தது, அந்த பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் பெறுவதற்கான வழிகள் இருக்கா, கடன் பிரச்சனைகள்லாம் தீருமா, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோக உயர்வு, நல்ல திருமணம் நடக்குமா, சொத்து வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா, அனந்த பிரச்சனைகள் தீருமா, பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா, எத்தனையோ நாள் புத்திர பாக்கியம் இல்லா இருக்கு, இந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இப்படி பல விஷயங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனை கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்க போறோம். சரியா? இப்போ மேசம் முதல் மீனம் வரை இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாத பலன்கள் ரிஷபராசிக்கு. ரிஷபராசி நேர்களே, நன்றாக கவனியுங்கள். உங்கள் தனஸ்தானத்தில் குரு தொடர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், அதே நேரம் 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, அடுத்தது 5ஆம் இடத்தில் செவ்வாய், அதே நேரம் 10ஆம் இடத்தில் சனி, ராகு. இது ஆரம்ப கிரக அமைப்புகள், ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப தனஸ்தானத்தில் இருக்க குருனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப குடும்பத்துக்கு வேண்டிய நீங்க என்ன வியாபாரம் செய்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, ஒரு சுபகிரகங்கள் குடும்பத்தில் இருந்தால் மகிழ்ச்சியான, நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாட்களை சந்திக்கக்கூடிய காலம் ஏற்படும். ஆவணி பிறந்துச்சு இல்ல, ஆவணி பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆவணியில தான் நமக்கு இந்த செப்டம்பர் பலன்கள் ஆவணி 16ல இருந்து தொடங்குது. செப்டம்பர் மாத பலன்கள் ஆவணி 16ல இருந்து உங்களுக்கு அந்த பக்கம் புரட்டாசி 14 வரை, புரட்டாசி 14 வரை, ஆவணி 16 முதல் புரட்டாசி 14 வரை இருக்கக்கூடிய
விசுவாச ஆண்டில் ஏற்படுகின்ற இந்த செப்டம்பர் மாத பலன்கள். இப்ப இதுல என்னென்ன, தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருனால உங்களுக்கு தனம், வருமானம், முன்னேற்றங்கள், பொன் பொருள் சேர்க்கை, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி நடந்துட்டு இருக்கும். அதுல எந்தவித மாற்றம் இல்லை. மேலும் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான சுக்கிரன், 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது சில தொழில் ரீதியான பயணங்கள் ஏற்படும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோடு பல முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். இப்ப இந்த சுக்கிரன் என்ன பண்றாரோ, நல்ல கவனிங்க, ஆவணி 30, அதாவது 15ஆம் தேதி 15/9/2025 சுக்கிரன் என்ன பண்றாரு, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ உங்க ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துக்கு வரும் பொழுது, 4ஆம் இடம் அதாவது மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடியது. அந்த மகாலட்சுமி யோகம் சூரியன், கேது, புதன் இந்த கிரகங்களோடு சேரும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக, பதவி யோகம், உத்தியோகம், வியாபார விருத்தி, பொன் பொருள் வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் ஒரு அதிர்ஷ்ட யோகமாக கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு உத்தியோக உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். பண வருமானங்கள் கொட்டி கிடைக்கும். தொட்டி தருகின்ற பண வருமானங்கள் கொட்டி தருகின்ற யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய யோகம். 5ஆம் இடத்தில் வலிமையான கிரகங்கள் இருந்தால் பல வழிகளில் நல்ல வருமானங்கள் வரும். நல்ல ஒரு உத்தியோகத்திலும் செய்கின்ற தொழில்களும் நல்ல பதவி யோகமும், செய்கின்ற தொழில் உயர்வான நிலையை அடையக்கூடிய நிலையும் ஏற்படும். ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எல்லாம் சிறப்பாக ஒரு பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய நிலை. அதில் ரிஷபராசி நேயர்களே, அற்புதமான காலங்கள். இந்த அற்புதமான காலங்கள் நல்ல யோகங்களை அணிவிக்கக்கூடிய காலங்கள். 2ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடியது. 4ஆம் இடத்துல 4ஆம் இடம் அத்தனை சுகங்களும், கல்வி சுகம், சொத்து சுகம், வாகன சுகம், உயர் பதவி சுகம் என்ற அத்தனையும் பெறக்கூடிய நிலை. மேலும் ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய். இந்த செவ்வாயால என்ன நன்மை, ஒரு சொத்தை விரயம் பண்ணி இன்னொரு சொத்தை வாங்கக்கூடிய நிலை. பூர்வீக சொத்து இருந்தால் அதை விரயம் பண்ணணும், இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். விரையாதிபதி போய் பூர்வீக ஸ்தானத்தில் இருந்தால் சில பிள்ளைகளுக்கு ஏதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். 2ஆம் அதிபதி புத்திர ஸ்தானத்துக்கு வரும்பொழுது பூர்வீக சொத்து சில பேருக்கு விற்பனை ஆகலாம். அந்த மாதிரி யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். சில பேருக்கு பூர்வீக சொத்து விற்கக்கூடிய நிலை. ஏன்னா அடுத்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். பார்த்தீங்கன்னா 14, அதாவது 13/9/2025 உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தும், மிகப்பெரிய பதவியும், மிகப்பெரிய வாகன யோகம், மிகப்பெரிய புகழ், இந்த அத்தனையும் கிடைக்கும். எப்ப நல்ல கவனிக்க ரிஷபராசினிகளே, 13/9/2025 மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய சொத்து யோகம், மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்டரி யோகம், கற்ற கல்வியால் திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி, இத்தனையும் 13/9/2025 அப்புறம் நிச்சயம் நடக்கும். அதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த செவ்வாய் ஆகப்பட்டவன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வரும்போது சொத்தை விற்கக்கூடிய நிலை ஏற்படும். நிச்சயமாக ஏற்படும். ஒரு அக்ரிமெண்ட், பூர்வீக சொத்து இருந்தால் அதை விற்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போடக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா ஆவணி 29, அதாவது 14/9/2025 உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இல்லாட்டி பூர்வீக சொத்து விற்கக்கூடிய நிலை ரெண்டுமே நடக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. மேலும் ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி, ராகு மிக சிறந்த வலிமையோடு இருக்கிறார்கள். தசம தொழில் ஸ்தானம். ஆக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளி மாநிலத்தில் செய்யக்கூடியவர்கள், இல்லை வேற அதாவது இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவர்களாம் தொழில் ரொம்ப டாப்ல இருக்கும், பிரமாதமா இருக்கும். அதில் எந்த வித மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆக இது
டிசம்பர் ராசி நேயர்களே, இது செப்டம்பர் மாதத்தினுடைய பொது பலன்கள். இதற்கு அப்பாற்பட்டு உங்க மனசுல, உங்க குடும்பத்துல ஏதாவது முக்கியமான காரியங்கள் தடைப்பட்டுட்டே இருக்கு, இல்ல பிள்ளைகளோட திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்கு, உத்தியோகம் தடைப்பட்டுட்டே இருக்கு, இல்ல குடும்ப சொத்து பிரச்சனைகள் தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்திகள், அதாவது பிரம்மன் எந்தெந்த காலத்துல என்னென்ன நடக்கணும்னு ஒரு விதி எழுதியிருப்பார் உங்களுக்கு. இங்க நாங்க பொதுவாக தானே சொல்றோம். இப்போ நீங்க ஒரு இது முயற்சி பண்ண நடக்க மாட்டேங்குது, அது முயற்சி பண்ண நடக்க மாட்டேங்குது, உங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். அப்ப பிரம்மன் எதை எந்த காலத்துல உங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விதி எழுதியிருப்பார். அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க, நேரத்தை ஒதுக்குங்க, தெளிவா தெரிஞ்சுங்க. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகிறது. உண்மை இதுதான் உண்மை. ஒரு சொன்னது நடக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? கணிச்சு சொல்றதுல தவறு இருக்கு, அவ்வளவுதான். அந்த தவறு வரக்கூடாது. நிச்சயமாக சொன்னது நடக்கும், அது எந்தவித மாற்றம் இல்லை. சரிங்களா? கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர். நன்றி, வணக்கம்.